பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ். பொட்டேட்டோ மட்டும் இல்லாமல் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து பண்ண போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ். டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். பட் இது எண்ணெய் ஜாஸ்தி இழுக்காது. அதனால் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்கலாம். பெஸ்ட்டு டீ டைம் ஸ்நாக்ஸ். ஒன்று சாப்பிட்டாலே போதும், ஃபில்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இப்போது ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த குவான்டிட்டி ஸ்நாக்ஸ் வேணுமோ அந்த குவான்டிட்டிக்கு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இது ஒரு 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வேகிற டயத்தில் நம்ம இந்த ரெசிபிக்கு வேண்டி எல்லா வெஜிடபிள்ஸும் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 2 கேரட் எடுத்திருக்கேன், 1 குடமிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக கோஸ் எடுத்துக்கோங்க, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன சைஸ் இஞ்சி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி வெஜிடபிள் கிரேட்டரில் பெரிய சைஸ் ஹோல் இருக்கும் இல்லையா, அதில் நம்ம கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா வெஜிடபிளையும் இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி மட்டும் சின்ன சைஸ் ஹோல் இருக்கும் இல்லையா, அதில் கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் கிரேட் பண்ண முடியலன்னா நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இன்னும் வெஜிடபிள்ஸ் உங்கள்கிட்ட என்ன அவைலபிள் இருக்கோ, பீன்ஸ் இருந்தால் பீன்ஸ் சேர்த்துக்கலாம், சவுச்சவு சேர்த்துக்கலாம். என்ன வெஜிடபிள் அவைலபிள் இருக்கோ சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள் எல்லாம் கிரேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா தோலை உரிச்சிட்டு அதையும் நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சுட்டு கூட இது கூட சேர்த்துக்கலாம். நான் கிரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது 4லேருந்து 5 ஸ்லைஸ் ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு பிழிஞ்சிட்டு, தண்ணி இல்லாமல், தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, நல்லா பிழிஞ்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. நம்ம ப்ரெட்டு வெஜிடபிள் எல்லாமும் சேர்த்துட்டு இது கூட பைண்டிங்காக லாஸ்ட்டில் கொஞ்சம் மைதா சேர்ப்போம். நீங்கள் ப்ரெட்டை இந்த மாதிரி தண்ணியில் பிழிஞ்சு எடுக்காமல் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு ப்ரெட் கிரம்ஸ் சேர்த்திங்கனாக்கா உங்களுக்கு மைதா சேர்க்குறதுக்கு தேவைப்படாது. ரெசிபி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா வெஜிடபிள் நம்ம துருவி சேர்த்துருக்கிறதுனால அதுலேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ ப்ரெட்டை நீங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு ப்ரெட் கிரம்ஸாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். எல்லா ப்ரெட்டையும் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட காரத்துக்காக 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் தனியாப்பொடி சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கோங்க, சாட் மசாலா சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அம்ச்சூர் பவுடர் இருந்ததுன்னா அம்ச்சூர் பவுடர் சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டு சட்பட்டாவாக இருக்கும். அம்ச்சூர் பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 3 ஸ்பூன் மைதா பைண்டிங்காக சேர்த்துக்கிறேன். நீங்கள் ப்ரெட்டை தண்ணியில் நினச்சிட்டு பிழிஞ்சிட்டு போட்டிங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் ப்ரெட் கிரம்ஸ் சேர்த்திங்கன்னா மைதா சேர்க்குறதுக்கு தேவையில்லை. இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும், அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் கையில் ஒட்டாமல் வரும். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பிசைஞ்சுக்கோங்க. இப்போது ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச வெஜிடபிள் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்க்கு ஃப்ளாட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இது ஸ்கொயர் ஷேப்பில், சின்ன சின்ன ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரவுண்டாக கட்லெட் மாதிரியும் இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு சாண்ட்விச்க்கு கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஷேப்லேயும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி கடாயில் எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேன். நம்ம கட் பண்ண பீசஸை ஒன்று ஒன்றா அதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்தோடனே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம பைண்டிங்காக மைதா சேர்த்துருக்கோம், அதனால் இது உடையாது. நம்ம ஈஸியாக திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். அடுப்பு மட்டும் சிம்மில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் உள்பக்கமும் நல்லா வேகும், வெளிப்பக்கம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது ஜாஸ்தி எண்ணெய் இழுக்காது, எல்லாருமே சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட இது 1 பீஸ் சாப்பிட்டாலே போதும், நல்லா ஃபில்லாக இருக்கும். இது ரெடி ஆகிடுச்சு. நான் எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா பீசஸையும் ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், வெஜிடபிள் பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு கொடுத்து விடலாம். ஈவினிங் டீ கூட பெஸ்ட்டு ஸ்நாக்ஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.